வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி சிவா, பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் நடிப்பில் அட்ரா மச்சான் விசில் திரைப்படம் வெளியாக உள்ளது. திரைவண்ணன் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு என்.ஆர். ரகுநந்தன் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளவர் காசி விஸ்வா. இயக்குனர் ராமநாராயணனின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக விளங்கிய என்.கே. விஸ்வநாதனிடம் சீடராக இருந்து தொழில் கற்றவர். அது மட்டுமின்றி சத்யராஜ், சிவராஜ் இணைந்து நடித்த வெற்றிவேல் சக்திவேல் படம் உட்பட சுமார் 15 படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார். தற்போது அட்ரா மச்சான் விசிலு படத்தில் தான் பணியாற்றிய அனுபவம் குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் காசி விஸ்வா. இந்த படத்தின் தயாரிப்பாளர் கோபியை பொறுத்தவரை, ஒளிப்பதிவு தொடர்பாக நாங்கள் என்னென்ன சாதனங்களை கேட்போமோ அவை அனைத்தையும் எந்த கேள்வியும் கேட்காமல் எந்த தடையும் இல்லாமல் வரவழைத்து கொடுத்தார். இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை, மதுரை, பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் சுமார் 50 நாட்கள் நடைபெற்றது. பட்டுக்கோட்டை தயாரிப்பாளரின் சொந்த ஊர் என்பதால் அங்கே நாங்கள் படப்பிடிப்பு நடத்திய போது ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் பார்த்து கொண்டார். சிவா பொதுவாக நடனம் ஆடுவது என்றால் கொஞ்சம் கூச்சப்படுவார். ஆனால் இந்த படத்தில் நாங்கள் அனைவரும் அவரை தைரியப்படுத்தி ஊக்கம் கொடுத்ததில் முந்தைய படங்களை விட இதில் அவரது நடனம் கவனிக்கும்படி இருக்கும். ஒரு ஒளிப்பதிவாளருக்கு 2 களங்கள் உண்டு. ஒன்று, கேமராவின் பங்களிப்பால் மட்டுமே ஒரு படத்தை உயர்த்தி பிடிக்க முடியும். இன்னொன்று, இயக்குனர் நினைத்ததை சாத்தியமாக்க அவருடன் இணைந்து சமமாக பயணிப்பது. இதில் அட்ரா மச்சான் விசிலு திரைப்படம் 2ஆம் வகை. இயக்குனர் திரைவண்ணனை பொறுத்தவரை தான் நினைத்ததை அப்படியே காட்சிப்படுத்தியுள்ளார். அதற்கு உறுதுணையாக இருந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. படம் எதிர்பார்த்ததை விட நன்றாக வந்துள்ளது. ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாக இந்த படம் அமையும் என நம்பிக்கை கூறியுள்ளார் ஒளிப்பதிவாளர் காசி விஸ்வா.